தமிழக அரசியல்வாதி நல்லகண்ணு அவருடைய கதை கொஞ்சம் வித்தியாசமானது. வாங்க பார்க்கலாம். எந்த பெரிய பதவியிலையும் இல்லாம ஒருத்தரால எப்படி இவ்ளோ மரியாதையை சம்பாதிக்க முடிஞ்சது? அதனால தான் நல்லகண்ணுவ தமிழக அரசியலோட ஒரு தார்மீக வழிகாட்டின்னு சொன்னாங்க. அவரோட அரசியல் பயணம் பதவியிலிருந்து ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே விதை போடப்பட்டுடுச்சு. 1925 பிறந்த அவர் சுதந்திர போராட்டம், சமூக ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து ரொம்ப சின்ன வயசுலயே சிபிஐல சேர்ந்தாரு. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக போராடினதுக்கும் விவசாயிகளுக்காக போராடினதுக்கும் பல வருஷம் சிறைவாசம் அனுபவிச்சிருக்காரு. இதனால மக்கள் அவரை வெறும் தலைவரா பார்க்கல, மக்கள் தலைவர்னு கொண்டாடினாங்க. நிலம், நீர், தொழிலாளர் நலன்னு எப்போதுமே அவர் குரல் சாமானிய மக்களுக்காக தான் ஒலிச்சது. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. எந்த பெரிய பதவியிலையும் இல்லாம எப்படி இவ்ளோ செல்வாக்கு வந்தது? அவர்கிட்ட இருந்தது பதவி, அதிகாரம் இல்ல, நேர்மையால வந்த தார்மீக அதிகாரம். ரொம்ப எளிமையான வாழ்க்கை. தனக்கு வந்த விருது பணத்தை கூட கட்சிக்கும் மக்களுக்கும் கொடுத்துடுவார். அதனால தான் அவரை பதவி வச்சு யாரும் ஞாபகம் வச்சுக்கல, நேர்மையின் அடையாளமா தான் பார்த்தாங்க. அவருடைய இந்த கொள்கை பிடிப்பு தான் கட்சி வித்தியாசம் இல்லாம எல்லா தலைவர்களையும் அவரை மதிக்க வச்சது. வாழ்நாள் முழுக்க மக்களுக்காக உழைச்ச அவர் 2022ல மறைஞ்சப்போ அரசு மரியாதையோட வழியனுப்பி வைக்கப்பட்டார். அவர் மறைந்தபோது கிடைச்ச மரியாதை ஒன்னு போதும் பதவிகளை தாண்டி அவரோட செல்வாக்கு எவ்வளோ பெருசுன்னு சொல்ல. நல்லகண்ணுவோட வாழ்க்கை இப்போதைய அரசியல்ல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது.